இது வந்து இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து எல்லா மாவட்டத்தோட ஐபிஎஸ், ஐஏஎஸ், இது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையில் உள்ளவங்க, அமைச்சர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு சிஎம் விஜய் அவங்க வந்து பேசினது என்னன்னாக்கா, மெயினாக பெண்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பாதுகாப்பில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ நீங்கள் இதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, நோக்கம்னு சொல்லிட்டு இதில் மெயினாக வந்து சொல்லியிருந்தாங்க. காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. இதில் வந்து யார் தப்பு பண்ணாலும், ஏன் எந்த டிவிக்கு கட்சியை சார்ந்தவங்க தப்பு பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்படுவாங்க. எந்த விதமான ஒரு அரசியல் இடையூறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அந்த எல்லா காலகட்டங்கள்லையும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, அவங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு கட்சிக்காரங்களோ யாரையும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தலையீடுமே இருக்காது அப்படிங்கிறதுல வந்து இப்போ உள்ள இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸோ வெளிப்படைத்தன்மை வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து நான் முழு சுதந்திரத்தை கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எந்த அரசியல்வாதி இப்போ இருக்கிற யாருமே உங்களை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறதுல வந்து இப்போ சிஎம் விஜய் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னாக்கா, மிக முக்கியமாக நிறையா மக்கள் வந்து இந்த விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து போயிட்டு ஒரு பட்டா வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தாசில்தார்கிட்ட போனாக்க அவங்க வந்து நம்ம கொடுத்தோம்னா உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அது எப்போ கிடைக்கும்னு கேட்டாலும் அதுக்கும் ஒரு பதில் இருக்காது. ஏன்னா அவங்க எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அது ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஜி அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஒரு பட்டா வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் மரியாதையோடு நடத்தணும், அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்கணும். நீ வா நீ போ அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு எப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், அந்த பட்டா மாறுதல் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்கணும். இல்லை இன்னைக்கு முடியாதுங்க நாளைக்கு கிடைக்குங்க அப்படின்னு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு சிஎம் விஜய் வந்து அவங்க வந்து பேசினாங்க.